பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாதத்தின் 3ஆம் அத்தியாயமான 3ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஹரே கிருஷ்ண. பகவானான ஈசனார் ஆசுதோஷி அவர் தனது பக்தரின் இதயத்தின் தூய்மையையும் அவரது நேர்மையையும் அவரது மனதின் அமைதியையும் காண்கிறார். அத்தகைய தூய்மையான உணர்வுடன் தூய்மையான இதயத்துடன் அவரை வணங்குபவர்கள், பிரார்த்தனை செய்பவர்கள் அல்லது செவிமடுப்பவர்கள் அவர் உடனடியாக அவர்களால் மகிழ்ச்சி அடைகிறார். அதனால்தான் அவர் ஆசுதோஷி என்று அழைக்கப்படுகிறார். ஆசுதோஷரை மகிழ்விக்கும் முக்கியமான விரதமானது மகா சிவராத்திரி விரதமாகும். இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் பால்குண மாதத்தில் அதிகாலை நேரத்தில் சிவனாருடன் தொடர்புடைய இந்த அழகான புராண கதைகளை நாம் செவிமடுக்கிறோம். இன்றைய கதையினை துவங்கலாம். ரிஷி லோமாஷர் சதி தேவியின் கதையினை குறிப்பாக கூறி கதையை தொடங்கினார். தாக்ஷாயினி சதி தேவி பெரிய ஒளி உமிழும் யாகம் நடைபெறும் இடத்திற்கு சென்றார். ஆச்சரியம் கொண்டு ஆர்வத்தால் நிறைந்த சதி தேவி தனது தந்தையின் அரண்மனையை விட்டு வெளியேறி வாயிலில் நின்றாள். நந்தி வாகனத்தில் இருந்து கீழிறங்கி அனைத்தையும் கண்டாள். அவள் பெற்றோர், சுரதா, உறவினர்கள் மற்றும் நண்பர்களை கண்டாள். தன் பெற்றோரிடம் தலை வணங்கி அவள் மிகவும் மகிழ்ச்சி அடையவில்லை. பின்னர் அவள் கூறிய நோக்கத்திற்கு ஏற்ப பேச ஆரம்பித்தாள். தந்தையே, இந்த முழு உயிருள்ள மற்றும் உயிரற்ற உலகத்தையும் தூய்மைப்படுத்துபவரின் உயர்ந்த இல்லத்திற்கு சிவனாரை ஏன் நீங்கள் அழைக்கவில்லை? பின்னர் முனிவர்களை நோக்கி அவள், பியூகு, உங்களுக்கு சிவனாரை தெரியாதா? பெரிய முனிவர் கஷ்யப முனிவர் உங்களுக்கும் மகாதேவரை குறித்து தெரியாதா? அத்ரி, வசிஷ்டர் மற்றும் கண்ப முனிவர் மகேஸ்வரனாரின் மகிமை உங்களுக்கு தெரியாதா? திவ்ரஜேந்திரரே, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உங்களுக்கு முழு மகாதேவரை நன்றாக தெரியும். பிரம்மதேவரே, மகாதேவரின் வலிமை உங்களுக்கு தெரியாதா? சதியின் வார்த்தைகளை கேட்டு தக்ஷ பிரஜாபதி மிகவும் கோபமடைந்தார். ஐயோ, அன்பான பெண்ணே, உன் வார்த்தைகள் என்ன நன்மையை அடைய போகின்றன? நீ இப்போது இங்கே தேவையில்லை. இங்கேயே இரு, போய்விடு. முதலில் நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? சிவன் என்று அழைக்கப்படும் உன் கணவர் தீமையின் உருவகம். அவர் ஒரு பிரபு கூட இல்லை. அவர் ஏற்கனவே வேதங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டவர். அவர் பேய்கள், ஆவிகள் மற்றும் அசுரர்களின் அரசர். அதனால்தான் அவர் இந்த யாகத்திற்கு அழைக்கப்படவில்லை. தனது தந்தை சிவனாரை அவதூறு செய்வதில் ஈடுபடுவதைக் கண்டு உலகளவில் மதிக்கப்படும் சதி தேவி மிகவும் கோபமடைந்து சிந்திக்க தொடங்கினார். மகாதேவரை அவதூறு செய்பவர்களும் அவரது அவதூறுகளை அமைதியாக கேட்பவர்களும் நரகத்திற்கு செல்கிறார்கள். சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை அவர்கள் அந்த நரகத்தில் இருப்பார்கள். எனவே நான் இந்த செயலை கைவிடுவேன். நான் நெருப்பில் நுழைவேன். இவ்வாறு எண்ணிய சதி தேவி சிவனார், ருத்ர மற்றும் ஆதியின் பெயர்களை உச்சரிக்க தொடங்கி நெருப்பில் நுழைந்தார். இதனை கண்டு அவளுடன் வந்த அனைத்து சிவகணங்களும் ஆரவாரத்துடன் கத்தத் தொடங்கினர். ருஷி, இந்திரன், ஆதி தேவதா, மருத்கள், விஸ்வதேவர், அஸ்வினி தேவர்களும் வலிமை மிக்க மக்களும் திகைத்து போனார்கள். தக்ஷனின் யாகத்தில் கலந்து கொண்ட அனைத்து முனிவர்களும் துறவிகளும் இந்த சம்பவத்தால் திகிலடைந்தனர். இதற்கிடையில் மகாத்மா நாரத முனிவர் சிவபெருமானிடம் சென்று தக்ஷனின் செயல்களை விவரித்தார். இதனை கேட்டு பிரபஞ்சத்தின் மிகுந்த கோபக்காரரான கடுமையான மற்றும் இரக்கமற்ற கடவுள் ருத்ரர் மிகவும் கோபமடைந்தார். உலகத்தை அழித்த ருத்ரர் தனது பிசுபிசுப்பான முடியை பிடுங்கி கோபமாக மலை உச்சியில் எறிந்தார். பிசுபிசுக்கப்பட்ட பிசுபிசுப்பான முடி மிகவும் புகழ்பெற்ற வீரபத்ரனை வெளிப்படுத்தியது. பல நூற்றுக்கணக்கான பேய்களால் சூழப்பட்ட காளி தேவியும் தோன்றினார். மகாத்மா ருத்ரனாரின் கோபமும் மூச்சும் நூற்றுக்கணக்கான காய்ச்சல்களையும் 13 வகையான விதமான காய்ச்சல்களையும் ஏற்படுத்தியது. வீரபத்ரர் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ரனாரிடம், பகவானே, தயை கூர்ந்து உங்கள் வேண்டுகோளை எனக்கு கொடுங்கள். இந்த உமது பணியாளரால் தமக்கு என்ன பயன் என்று கெஞ்சினார். பின்னர் பகவான் ருத்ரர், சிறந்த போர் வீரரே,
விரைவாக சென்று தக்ஷனின் யாகத்தை அழிக்கவும் கட்டளையிட்டார். உயர்ந்த கடவுளின் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சக்தி வாய்ந்த போர் வீரரான மகாதேவர் அனைத்து பேய்களாலும் சூழப்பட்ட தக்ஷனின் யாகத்தை நோக்கி சென்றார். காளிகா தேவியும் அவருடன் இருந்தார். அந்த நேரத்தில் தக்ஷனின் இடத்தில் திடீரென அபசகுணங்கள் தோன்றத் தொடங்கின. தூசு மற்றும் கூழாங்கற்களால் நிரப்பப்பட்ட ஒரு கரடு முரடான காற்று வீசத் தொடங்கியது. ராட்சதர்கள் இரத்த மழை பெய்யத் தொடங்கினர். எல்லா திசைகளிலும் இருள் இறங்கியது. ஆயிரக்கணக்கான வெண்கற்கள் பூமியில் விழத் தொடங்கின. அத்தகைய அபசகுணங்கள் தேவர்களுக்கு தெரிந்தன. தக்ஷன் மிகவும் பயந்தான். பின்னர் அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அடைக்கலம் தேடி பணிவுடன், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, நீங்கள் எங்கள் உயர்ந்த குரு, தயவு கூர்ந்து எங்களை காப்பாற்றுங்கள். தேவர்களில் சிறந்தவரே, தாமே பலி இந்த பெரிய பயத்திலிருந்து எங்களை விடுவிப்பீராக என்றார். தக்ஷனின் பிரார்த்தனையின் பேரில் பகவான் மதுசூதனர், பிராமணரே, நான் தங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை என்றார். ஆனால் தர்மத்தை அறிந்திருந்தும் தாம் மகேஸ்வரனாரை அலட்சியம் செய்யவில்லை. மகேஸ்வரனாரை புறக்கணிப்பது உங்களுக்காக எல்லாவற்றையும் அழித்துவிடும். தகுதியற்ற நபர்கள் வணங்கப்பட்டு மதிக்கப்படும் புனிதர்கள் வணங்கப்படாத இடத்தில் 3 பேரழிவுகள் தவிர்க்க முடியாமல் எழுகின்றன: துரதிருஷ்டம், மரணம் மற்றும் பயம். எனவே உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வதற்கு பதிலாக நீங்கள் சிவனாரை சமாதானப்படுத்த வேண்டும். அதனால்தான் இந்த பெரிய சகோதரர் தோன்றியுள்ளார். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தாலும் இந்த பயத்தை தணிக்க முடியவில்லை. இவை அனைத்தும் உங்கள் தீய நோக்கங்களால் நடந்தவை. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இத்தகைய வார்த்தைகளை கேட்டு தக்ஷன் கவலை கொண்டார். அவரது இதயம் நடுங்கத் தொடங்கியது. அப்போது தனது படையால் சூழப்பட்ட வலிமை மிக்க போர் வீரர் பத்ரர் வந்தார். அவருடன் காளி, காத்யாயினி, ஈசானி, சாமுண்டா, மர்தினி, பத்ரகாளி, பத்ரா, துவரிதா மற்றும் வைஷ்ணவி ஆகியோர் இருந்தனர். இந்த 9 துர்க்கைகளும் ஏராளமான பேய்களும் ஷாக்கினி, டாக்கினி, பூத், பிரமத், குஹ்யக், குக்ஷ்மாந்தா, கர்பத், பட்டுக், பிரம்மராட்சஸ், பைரவர், கித்ரபால், ராட்சசர், யக்ஷர், விநாயக் மற்றும் 64 யோகினிகள் கொண்ட குழு திடீரென்று அந்த பெரிய ஒளி நிறைந்த யாக மண்டபத்தில் தோன்றினர். சிவபெருமானை பின்பற்றுபவர்கள் கடவுள்களுடன் போரை தொடங்கினர். லோகபாலகர்களுடன் இணைந்து கடவுள்களும் தங்கள் ஆயுதங்களால் சிவகணங்களை தாக்கினர். லட்சக்கணக்கானோர் இருந்த போதிலும் தேவேந்திரனும் பிற லோகபாலகர்களும் அவர்களை போரிலிருந்து விலக்க முடிந்தது. அந்த நேரத்தில் தேவர்களின் வெற்றிக்காகவும் படையினரின் திருப்திக்காகவும் பிருகுமுனிவர் சிவகணங்களுக்கு எதிராக உச்சதானம், பேயோட்டுதல் செய்தார். இது தேவர்களின் வெற்றிக்கு வழிவகுத்தது. தனது வீரர்களின் வெற்றியை கண்ட வீரபத்ரர் பெரிதும் உற்சாகமடைந்தார். அவர் பேய்களை தோற்கடித்தார். பேய்களையும் அசுரர்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ரிஷபாஷ்யர் முன்னேறினார். அவரும் பின்தொடர்ந்தார். கரத்தினில் கூர்மையான திரிசூலத்துடன் வலிமை மிக்க வீரபத்ரர் அந்த போரில் தேவர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், கயாக்கள் மற்றும் அசுரர்களை கூட கொன்றார். அனைத்து சிவகுலங்களும் தங்கள் ஈட்டிகளால் தேவர்கள் மீது கடுமையான காயங்களை ஏற்படுத்தினர். தோற்கடிக்கப்பட்ட தேவர்கள் ஓடிவிட்டனர். அவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு சொர்க்கத்திற்கு சென்றனர். தேவேந்திரனும் மக்களின் மற்ற பாதுகாவலர்களும் மட்டுமே வெற்றிக்காக ஆர்வத்துடன் அங்கேயே நின்று கொண்டிருந்தனர். குருதேவரே, நாம் எப்படி வெற்றியை அடைவோம் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் பிரகஸ்பதியிடம் வினவினார்கள். பின்னர் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி விஷ்ணுமூர்த்தி முன்பு கூறியது இன்று உண்மையாகிவிட்டது. பலன்களை விளைவிக்கும் செயல்களை ஒழுங்குபடுத்தும் கடவுள் இருந்தால் அவர் செய்பவரிடம் அடைக்கலம் புகுகிறார். அவர் செய்யாதவர் மீது தனது அதிகாரத்தை செலுத்துவதில்லை. கடவுள் அதை செய்பவருக்கு மட்டுமே செயல்களின் பலனை வழங்குகிறார். அந்த கடவுளை செய்யாதவருக்கு அல்ல.
அசைக்க முடியாத பக்தியால் மட்டுமே அறிய முடியும். உயர்ந்த அமைதி மற்றும் மன நிறைவு மூலம் மட்டுமே பகவான் சதாசிவனாரின் வடிவத்தை அறிய இயலும். அவரிடமிருந்து மகிழ்ச்சி மற்றும் துன்பத்தின் இந்த முழு உலகமும் பிறப்பையும் வாழ்க்கையையும் நிலைநிறுத்துகிறது. எனவே இந்த நேரத்தில் உன்னை தோற்கடிக்க எனக்கு எந்த வழியும் தோன்றவில்லை. தேவேந்திரனே, முட்டாள்தனத்தினாலும் பேராசையாலும் உந்தப்பட்டு நீ இந்த லோகபாலகர்களுடன் இங்கு வந்திருக்கிறாய். கூறுங்கள், இப்போது நீ என்ன செய்வாய்? இந்த மிக அழகான கணங்கள் சிவனாரின் ஊழியர்கள். அவர்கள் அவருக்கு உதவியாளர்கள். இந்த பெரிய மனிதர்கள் கோபப்படும் போது யாரையும் விடாமல் ஒரு போரை தொடங்குகிறார்கள். பிரகஸ்பதியின் இந்த வார்த்தைகளை கேட்டு அனைத்து கடவுள்களும் லோகபாலகர்களும் தேவேந்திரனும் கூட கவலையில் மூழ்கினார். அடுத்து என்ன நிகழ்ந்தது என்பதை நாளைய 4ஆம் அத்தியாயமான 4ஆம் நாள் கதை தொடரில் செவிமடுக்கலாம். இன்றைய 3ஆம் அத்தியாயமான 3ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.